மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபஸர் சத்யன் அந்த எஸ்வி காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தான். அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார். அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ. அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்டான திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோதப் போகிறான். ஹரிஷும் ராணாவும் மோதிக்கொண்ட சண்டை கடைசி நொடியை எட்டிய போது திடீரென ஒரு வாள் மட்டும் வானத்தை நோக்கி பறக்க எல்லோரும் அந்த காட்சியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் ஹரிஷ் தான் தோற்கப் போகிறான் என்று எல்லோரும் ஒரு முடிவுக்கே வந்திருந்த நேரத்தில் ஹரிஷ் தன் வாளுடன் களத்தில் கம்பீரமாக நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. சில நிமிடங்களுக்கு முன் நடந்ததை மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைத்து பார்த்தனர். ஹரிஷின் வாளை தட்டிவிடும் நோக்கத்தில் ராணா முழு வேகத்துடன் தன்னுடைய வாளை வீச அந்த வாள் ஹரிஷின் கழுத்தை நோக்கி சென்றது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த நடுவர்கள் முதற்கொண்டு சந்தனா, ஜீவா என எல்லோருமே அதை பார்த்து அசைய முடியாமல் உறைய மைக்ரோ வினாடி நேரத்தில் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்த ஹரிஷ் தன்னுடைய வாளை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவ்வளவு நேரமாக சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய முழு பலத்தையும் அந்த வாளிற்கு மாற்றி மின்னல் வேகத்தில் அந்த ராணாவின் வாளை தடுத்தான். ராணா தன்னுடைய வாளை ஸ்ட்ராங்காக பிடித்திருந்த போதும் ஹரிஷ் காட்டிய பலத்திற்கு முன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. வாள் அவனுடைய கையில் இருந்து நழுவி மேலே பறந்தது. அன்றைய நாள் முழுவதும் நடந்த பல்வேறு சண்டை நிகழ்வுகளில் இந்த ஒரு காட்சி எல்லோரும் மனதிலும் ஒரு கூஸ் பம்ஸை தோற்றுவித்தது. எப்படி இது நடந்துச்சு என்று எல்லோரும் திகைப்புடன் பேசி கொண்டிருக்க மேலே பறந்து சென்று கிளிங் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்த தன் வாளை பார்த்த ராணாவின் கண்களில் விவரிக்க முடியாத ஒரு கோபம் இருந்தது. அப்போது அதை பார்க்க வேட்டையாட காத்திருந்து இறை நழுவி போன புலியின் கொடூரம் தெரிந்தது. ஆனால் எல்லோரும் தன்னை கவனிப்பதை உணர்ந்து வழக்கம் போல வெகு சீக்கிரமாகவே அதை மறைத்து கொண்டவன் முகத்தை இயல்பாக வைத்து கொண்டான். உதட்டோரம் ஒரு குறுஞ்சிரிப்புடன் ஹரிஷை நோக்கி தன் கைகளை நீட்டியவன், வாழ்த்துக்கள், இத்தனை வருஷத்தில் என்னை முதலாக தோக்கடித்த ஒரு ஹீரோவை இப்போதான் நான் பார்க்குறேன் என்று கூறினான். ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் ஒரு புன்னகையுடன் ராணாவின் கைகளை பற்றி குலுக்கினான். அடுத்த நொடியே இருவருக்குள்ளும் தீப்பற்றி எறிவது போல ஒரு நெருப்பு பரவ அவர்களையும் அறியாமல் பட்டென்று கைகளை விலக்கிக் கொண்டனர். அவர்களே வகுத்து கொண்ட போட்டி விதிமுறைகளின்படி ராணாவின் வாள் முதலில் கீழே விழுந்ததால் ஹரிஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 4வது ரவுண்டுக்கு செல்வதற்கு முன்பாக சிறிது இடைவெளி தரப்பட ஹரிஷ் அங்கிருந்து வெளியேறி ஜீவாவும் சந்தனாவும் இருந்த இடத்திற்கு சென்றான். நண்பா, கலக்கிட்டடா. ஜீவா அவனுடைய தோளில் தட்ட சந்தனா ஹரிஷை பெருமையுடன் பார்த்தாள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, போட்டினா யாரோ ஒருத்தர் ஜெயிக்க தான் போகிறாங்க என்று சாதாரணமாக பதில் சொன்ன ஹரிஷ் அவர்கள் இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்தான். சந்தனா தன்னுடைய சுடிதார் ஷாலை எடுத்து அவனுடைய வேர்வையை துடைத்துவிட ஹரிஷ் அவளை காதலுடன் பார்த்தான். டேய், நானும் இங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் அளவாக பண்ணுங்கடா. இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா பேசாமல் நானும் இதே காலேஜில் திவ்யாவை சேர்த்து விட்டுருப்பேன். ஜீவா புலம்ப சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள். கண்ணு வைக்காத எருமை, நானே இப்போ தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். உனக்கு பிஸ்னஸ் பார்க்க ஆள் வேணும்னு தானே திவ்யாவை விட்டுட்டு நீ மட்டும் வந்து சேர்ந்த, இப்போ நம்ம ஓவரா சீன் போடுற? ஹரிஷ் பதிலுக்கு கிண்டல் செய்ய அவனை முறைத்த ஜீவா, இர்ரா, பூஜா விஷயத்துக்கு தானே சந்தனா கோவப்பட்டா, அந்த அக்ஷரா மேட்ரா அவகிட்ட சொல்கிறேன் என்று அடிக்குரலில் ஹரிஷை மிரட்டினான். இது அக்ஷரா மேட்ரா? நீ சொல்கிறத கேட்கும்போதே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு மச்சான். இப்போ தான் என் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு போகிற போக்கில் அதில் எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போயிடாத. ஹரிஷ் அவனிடம் கெஞ்சுவது போல கேட்க, அப்படி வா வழிக்கு என்றான் ஜீவா. ஹலோ, நீங்கள் 2 பேரும் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்று சந்தனா சிரிப்பை அடக்கியபடி கோபமாக முகத்தை வைத்து கொண்டு கூற ஹரிஷ் பரிதாபமாக முழித்தான். அதை பார்த்து சந்தனாவும் ஜீவாவும் சத்தமாக சிரிக்க அங்கிருந்த சில கண்கள் அவர்கள் மூவரையும் பொறாமையாக பார்த்தது. அதே நேரத்தில் போட்டியை கவனித்துக் கொண்டிருந்த ப்ரொஃபஸர்கள் மத்தியில் ஹரிஷை பற்றிய பேச்சு வந்தது. உண்மையிலேயே அந்த பையன்
ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அங்கிருந்தவர்களில் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு நேரடியாக அறிமுகமான ஆள் ரேணுபிரியா மட்டும்தான் என்பதால் அவள் சொல்வதை அவர்கள் நம்பத் தொடங்கினார்கள். கிறிஸ்டியோடு அவன் சண்டை போட்ட விதத்தை வச்சு நான் கூட நல்லவன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லை போல. ஒரு கல்யாண வாழ்க்கையை கெடுத்து விட்டு தன்னோட சொந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணி ராஜேஸ்வரன் சாரோட சாவுக்கும் காரணமாக இருந்தவன் எப்படி நல்ல பையனாக இருப்பான்? ஒருவர் கோபமாக கூற, எனக்கு அவனை முதல் தடவை பார்க்கும்போதே ரொம்ப மோசமானவன் தெரிஞ்சிருச்சு. அவன் செஞ்ச ஒரு தப்பை தட்டி கேட்டதுக்காக ஒரு டீச்சர்னு கூட மரியாதை இல்லாமல் என்னை அவ்வளோ பேர் முன்னாடி போட்டு அடித்தான். இந்த மாதிரி ஒருத்தனை யாரால தான் பொறுத்துக்க முடியும்? அதான் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பாங்க என்று தயாளன் தன் பங்கிற்கு அங்கு எரிந்த தீயில் எண்ணெயை ஊற்றினான். ஏற்கனவே ஹரிஷின் மீது ஆத்திரத்தில் இருந்தவன் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவனோட உண்மையான குணம் இவ்வளோ மோசமானதாக இருந்தால் ஃப்யூச்சரில் அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும் என்றார் இன்னொருவர். ஹரிஷின் திறமையை பார்த்து பொறாமை கொண்ட அவர் எப்படியாவது அவனை வளரவிடக்கூடாது என்று முடிவெடுத்து இதை கூறினார். மொத்தத்தில் அங்கிருந்த பெரும்பான்மையானோர் ஹரிஷின் அதீத திறமையை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். இப்போது அவனை பற்றி சில மோசமான விஷயங்கள் தெரிய வந்ததும் அதை சாக்காக வைத்து ஹரிஷின் வளர்ச்சியை இதோடு நிறுத்த முயற்சித்தனர். மேலும் எதிர்காலத்தில் அவனை முன்வைத்து ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று நினைத்தவர்கள் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதையெல்லாம் கேட்ட ரேணுபிரியா யாமினியை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இங்கிருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஹரிஷுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற அவளுடைய திட்டம் பலித்ததை நினைத்து ரேணுபிரியாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் விரித்த வலையில் அங்கிருந்த 3 பேர் மட்டும்தான் விழவில்லை. முதலாவது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் நாதன். அவருக்கு ஏற்கனவே ஹரிஷ் பற்றி தெரியும் என்பதால் ரேணுபிரியா என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்பதை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது, ஹரிஷின் மீது அபிமானம் கொண்டிருந்த சத்தியன். ஓரளவிற்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முடிந்த அவரால் ரேணுபிரியா சொல்வது பொய் என்பதை எளிதாகவே யூகிக்க முடிந்தது. தலையை திருப்பி ஜீவாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஹரிஷை சிறிது நேரம் உற்று பார்த்தவர், நிச்சயமா இவன் இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் முகத்தில் இருக்கிற உற்சாகத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிரந்தரமான சோகம் இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது ஒருவேளை சொந்த குடும்பத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று ஹரிஷை பற்றி சரியாகவே கணித்தான். கடைசியாக அவர்கள் பேசுவதையெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராணாவின் முகத்தில் ஒரு தீவிர யோசனை தெரிந்தது. அவன் எதை பற்றி யோசிக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ரேணுபிரியா சொன்னதை நம்பியதற்கான தோற்றம் அவனிடம் தெரியவில்லை. ஹரிஷை பற்றி அவர்கள் பேசும் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவன் அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நன்றாக புரிந்து கொண்டான். திடீரென அவருடைய முகத்தில் ஒரு இகழ்ச்சியான சிரிப்பு தோன்றியது. இதெல்லாம் தெரியாம நான் வேற அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்க சொல்லி நாதன் சார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அது நடக்காம போச்சு. ஆனால் ஹரிஷ் மாதிரி ஒருத்தன் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறத ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு காலத்திலையும் அனுமதிக்காது. கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் என்றாள் நதியா. அவள் அதை சொல்லும்போது எல்லோருடைய பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது. அங்கிருந்த பெரும்பான்மையானோர் மனதிலும் அதே எண்ணம்தான் இருந்தாலும் யாருக்கும் அவளைப் போல சத்தமாக சொல்லும் தைரியம் இல்லை. இப்போது நதியாவே தொடர்ந்தாள், நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே யோசிக்கிறோம். இப்போவே ஹரிஷ் இங்கே இருக்கிற எல்லாரை விடவும் அதிக சக்தியோடு இருக்கான். ஒருவேளை அவனோட வலிமையும் திறமையும் இன்னும் அதிகமாச்சுன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் எதிரியாக மாறி நிற்பான். அப்படி அவன் நம்மளால் கையாளவே முடியாத அளவுக்கு பலசாலியாக மாறி நிற்கிறதுக்கு முன்னாடி அவன் இங்கிருந்து வெளியே அனுப்புறது நல்லது. அவள் சொல்லி முடிக்க அங்கிருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தனர். அதை நாம மட்டுமே முடிவு செய்ய முடியாதுல்ல என்று ஒரு ப்ரொஃபஸர் முணுமுணுக்க நதியா கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள். ஹரிஷ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட். அவனை வெளியே அனுப்பணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கிற ரைட்ஸ் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் விளக்க மற்றவர்களின் முகத்திலும் அதை ஆமோதிக்கும் பாவனை தெரிந்தது. அவ்வளோதானே, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து அவனை ஈஸியாக வெளியேற்றலாம். அதாவது அதுக்கு சத்யன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் இதில் தலையிட்டா யாராலையும் அவரை எதிர்த்து பேச முடியாது. நதியா ஒரு அலட்சியத்துடன் கூற சத்யன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றான். எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்ப, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? வெறும் குற்றச்சாட்டுகளை வச்சு நாம் எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. அதை சரி பார்த்து ஹரிஷ் மேலே தப்பு இருக்குன்னு முடிவானாதான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியும். ஹரிஷ் இந்த காலேஜில் படிக்கிறான்னா மேனேஜ்மெண்ட்டில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் செக் பண்ணி தான் சேர்த்துருப்பாங்க. ஒருவேளை ரேணு மேடம் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு இந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போதைக்கு இந்த போட்டியில் கவனம் செலுத்தலாம். உங்களால் முடிஞ்சால் ஹரிஷ் தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத பற்றிலாம் யோசிக்கலாம். சத்யன் அழுத்தமாக கூறி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். உடனே அங்கிருந்த முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டார்கள். அவர்களின் முகத்தில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் சத்யனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று தெரிந்ததால் அப்போதைக்கு அமைதியாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போது மற்ற களங்களிலும் போட்டி முடிந்திருக்க அறிவிப்பாளர் 4வது ரவுண்டிற்கான லிஸ்டை வாசித்தார். அதன்படி இந்த முறை ஹரிஷுக்கு எதிராக SV ஹீலிங் காலேஜை சேர்ந்த இளங்கோ என்ற ஸ்டூடெண்டின் பெயர் அறிவிக்கப்பட அதை கேட்ட வைபவின் முகம் பளிச்சென்று லைட் போட்டது போல மாறியது. ராணா எப்படியாவது ஹரிஷை தோற்கடித்து வெளியேற்றுவான் என்று நம்பியிருந்த வைபவுக்கு அப்படி நடக்காதது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அது மட்டுமின்றி அதில் ஹரிஷ் ஜெயித்த பிறகு பெண்கள் அனைவரும் அவனை ஹீரோவாக தூக்கி வைத்து கொண்டாட இங்கு வைபவால் எரிச்சல் தாங்க முடியவில்லை. இப்போது அதற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை பார்த்தவன் ஹரிஷை ஏளனத்துடன் நோக்கினான். ஹரிஷ், இந்த டைம் நீ போட்டியில் பின்வாங்கிறது ரொம்ப நல்லது. உனக்கு ஆப்போசிட்டில் சொன்ன பேர் யாரோடதுன்னு கேட்டல என்று அவன் நக்கலாக கேட்க, ஏதோ இளங்கோன்னு சொன்னாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதை வச்சு இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி பின்வாங்க சொல்கிற? இந்த இளங்கோ அவ்வளோ பயங்கரமான ஆளா? ஹரிஷ் சாதாரணமாக கேட்க வைபவ் மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியிருந்த எல்லோரும் ஹரிஷை ஒரு முட்டாளை போல பார்த்தனர். ஹரிஷ், SV ஹீலிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா என்று லாவண்யா கேட்கவும் ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினார். SV ஹீலிங் காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் 2வது இடத்தை பிடித்திருந்தது. மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபஸர் சத்யன் அந்த SV காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார். அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ. அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோதப் போகிறான். அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோதப் போகிறான். இந்த மொத்த போட்டியை முடிந்து கடைசியில் சாம்பியனாக வெல்லப்போவது இளங்கோதான் என்று சில பேர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்க, அதற்கேற்றது போல இதற்கு முன்னால் நடந்த 3 சுற்றுகளையுமே மிக எளிதாக கடந்து வந்திருந்தான் அவன். இளங்கோவை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் ஹரிஷ் இன்றைக்கு வெளிப்படுத்திய திறமை அவர்கள் எதிர்பார்க்காதது. ஹரிஷ் பங்கேற்ற 3இல் 2 ரவுண்டுகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்திருக்க பார்வையாளர்கள் மத்தியில் ஹரிஷின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருந்தது. அப்படி இருக்கும்போது இவர்கள் 2 பேரும் ஃபைனல் ரவுண்டுக்கு முன்பாகவே மோதப்போவது அவர்களுக்கு இடையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இளங்கோ கூட மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது ஹரிஷ், அதனால் இப்போவே வாபஸ் வாங்கிடு என வைபவ் கிண்டல் செய்ய ஜீவாவிற்கு கோபம் வந்தது. அவனுடைய தோளை தட்டி சமாதானப்படுத்திய ஹரிஷ், இந்த மாதிரி முட்டாளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ அவங்க கூடலாம் சண்டைக்கு போகக்கூடாது. அப்படி நீ அவங்கள அடிக்க போனால் உனக்கும் நான் ஜெயிப்பேனாங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் என்று சொல்ல ஜீவா அமைதியாக உட்கார்ந்து விட்டான். திரும்பி வைபவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் அவனுக்காக அறிவிக்கப்பட்ட சண்டை களத்தை நோக்கி நடந்தான். அங்கு ஏற்கனவே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்க ஹரிஷ் அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சித்தான். இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை பற்றி தான் இங்கே பேச்சா இருக்கு. பதிலுக்கு சிரித்த இளங்கோ நட்புடன் கூறினான். சத்யனின் மாணவன் என்பதால் அவன் எதிரியையும் மதிக்கும் பழக்கம் கொண்டிருந்தான். தேங்க்ஸ், இப்போ தான் உன்னை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டேன். வைபவ் கூறியதை மனதில் வைத்துக்கொண்டு ஹரிஷ் சொல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொண்டனர். நீ ராணா சாரை தோக்கடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா போன ரவுண்டில் எங்கே அவர் கூட மோத வேண்டி வந்துடுமோன்னு நான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன். நீ அவரையே ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இளங்கோ சொல்ல ஹரிஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் லேசாக சிரிக்க மட்டும் செய்தான். இளங்கோவின் கையில் ஒரு நீளமான கத்தி இருக்க ஹரிஷும் அவனுடைய கத்தியை வெளியே எடுத்தான். இது ரொம்பவே பழமையான நைட் டாகர் தானே? கேட்ட இளங்கோவன் கண்களில் முதல் முறையாக பொறாமை தெரிந்தது. அந்த கத்தியை பற்றிய வரலாற்றை சத்யன் ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருக்கிறான். ஆமாம், இதை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம், என்னோட மென்டர் இதை பற்றின சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்கேன். அது சரி, ஏன் எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க? ஆனால் நீ வச்சிருக்க பொருட்களையும் உன்னோட திறமையையும் பார்த்தா அப்படி தெரியலையே. இளங்கோ யோசனையுடன் கேட்க, அதை பற்றி அவங்க கிட்ட தான் கேட்கணும்.
தோள்களை குலுக்கியபடி பதில் சொன்ன ஹரிஷ் போட்டிக்கு தயாராக நின்றான். இளங்கோவின் கத்தி வாளை விட சிறியதாகவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்ததை கவனித்த ஹரிஷ், அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டான். முன் வரிசையில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டு இருந்த ரேணுபிரியா, இந்த தடவை ஹரிஷ் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எப்படியாவது இந்த சண்டையில் அவன் செத்துட்டா நிம்மதியாக இருக்கும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டாள். அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த கயல்விழியின் பார்வையும் ஹரிஷின் மீதுதான் இருந்தது. கயல்விழி கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அங்கு வந்தாள். அதனால் ஹரிஷை பற்றி ரேணுபிரியா சொன்னதையெல்லாம் அவள் கேட்கவில்லை. இப்போது களத்தில் எதிரெதிரே நின்ற ஹரிஷையும் இளங்கோவையும் பார்த்தவளுக்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது. ஏனென்றால் இளங்கோவை பற்றி அவளும் கேள்விப்பட்டிருந்தாள். இப்படியாக அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனையுடன் இருக்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் இளங்கோ தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷை நோக்கி தன்னுடைய கத்தியை வீச ஹரிஷின் தோள் பகுதியில் சட்டை கிழிந்தது. ஓ வாவ் என்று பார்வையாளர்கள் பக்கமிருந்து வினோதமான குரல்கள் கேட்க, சத்யன் சார், உண்மையிலேயே உங்கள் ஸ்டூடெண்ட் ரொம்ப வேகமாக தான் இருக்கான், நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க என பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர்கள் சத்யனை பாராட்டினார்கள். நீங்கள் எங்களை விட சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படி தான் உருவாக்கியிருக்கீங்க. எஸ்வி காலேஜோட எதிர்காலம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேணுபிரியா சத்யனை ஐஸ் வைக்கும் விதமாக பேசினாள். இப்போதைக்கு அவளுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது சத்யனை ஹரிஷுக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள தன்னுடைய பவரை யூஸ் செய்து சில தந்திரங்களை மேற்கொண்டு ஹரிஷின் பெயருக்கு நேராக இளங்கோவின் பெயரை கொண்டு வந்தாள். ஒருவேளை வேறு யாருடனாவது மோதி ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு போய்விட்டால் அதுவே அவனுக்கு பிரபலத்தை தேடி தந்துவிடும் என்று நினைத்தவள் அதற்கு முன்பாகவே அவனை இந்த போட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாள். அதற்காகத்தான் ஹரிஷை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லி சலசலப்பை ஏற்படுத்தினாள். ஆனால் அதை சத்யன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதால் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாள். ஹரிஷுக்கு ஆதரவு தரும் சத்யனையே அவனுக்கு எதிரியாக்கிவிட்டால் தன்னுடைய வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்று கணக்கு போட்டவள் அவனுடைய ஸ்டூடெண்ட்டையே ஹரிஷுக்கு எதிராக நிற்க வைத்தாள். ரேணுபிரியா பாராட்டி பேசியதை கேட்ட மற்ற ப்ரொஃபஸர்கள் இப்போது சத்யனை பொறாமையுடன் பார்த்தனர். ஏற்கனவே அந்த துறையில் சத்யனுக்கு என்று ஒரு பெரும் புகழ் இருந்தது. இன்னும் சில நாட்களில் அவன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் டீனாக அறிவிக்கப்படுவான் என்ற செய்தியும் பரவியிருந்தது. இந்த நிலைமையில் அவனுடைய ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் எதிர்காலத்தில் அதன் மூலம் சத்யன் நிறைய பலன்களை அடைவான், அவனின் கீழ் பயிற்சி எடுக்க நிறைய மாணவர்கள் விரும்புவார்கள். இதையெல்லாம் நினைக்கும்போது அவர்களுக்கு தானாக வயிற்றெரிச்சல் ஏற்பட்டது. அதனால் இந்த போட்டியை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைமை இன்னும் இக்கட்டாக இருந்தது. ஒரு பக்கம் ஹரிஷ் ஜெயித்தால் அவன் அசைக்கவே முடியாத ஒரு தனி சக்தியாக உருவெடுப்பான். இன்னொரு பக்கம் இளங்கோ ஜெயித்தால் அவனின் மூலம் சத்யன் பெரும் புகழ் பெறுவான். இந்த இரண்டுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எவ்வளவு தந்திரங்கள் செய்தும் தங்களால் அடைய முடியாத இடத்தை ஹரிஷும் சத்யனும் அடைந்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஒரு சில புத்திசாலி ப்ரொஃபஸர்கள் மனதில் இதைவிட ஒரு பெரிய அச்சம் இருந்தது. அது ஹரிஷும் சத்யனும் ஒரே அணியில் இணைந்து விட்டால் என்ன செய்வது என்பதுதான். இதெல்லாம் சேர்ந்து ஹரிஷுக்கும் இளங்கோவுக்குமான அந்த மோதலுக்கு இன்னும் பரபரப்பை சேர்த்தது. மற்றவர்கள் பாராட்டியதை நினைத்து சத்யனுக்கு பெருமையாக இருந்தாலும் அதை பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அங்கிருந்த எல்லோரையும் பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் அதில் யார் உண்மையான மனதோடு சொன்னார்கள், யாரெல்லாம் போலியாக நடித்தார்கள் என்பதை ஈஸியாக புரிந்து கொண்டான். அதனால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அவன் மயங்கவில்லை. அதே நேரத்தில் அங்கே போட்டி களத்தில் இளங்கோ காட்டிய வேகத்தை பார்த்து ஹரிஷ் ஒரு நிமிடம் மிரண்டு போய்விட்டான். இவன் நிஜமாவே மனுஷன்தானா? புயல் வேகத்தில் இருக்கான். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவனுடைய அடுத்த தாக்குதலை எதிர்பார்த்து தயாராக இருந்தான். நான் பண்ண ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்க நேரம் வந்துருச்சு, இப்போதான் அதுக்கான சரியான ஒரு ஆளை பார்த்துருக்கேன் என்ற இளங்கோ கத்தியை இறுக்கமாக பிடித்தான். இளங்கோவின் வேகத்தை பார்த்து ஹரிஷை போலவே பார்வையாளர்களும் திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். ஹரிஷ் எவ்வளவு வேகமாக முயற்சித்தும் இளங்கோவின் தாக்குதல்களில் இருந்து முழுதாக தப்ப முடியவில்லை. இளங்கோ சுழன்று சுழன்று கத்தியால் தாக்க ஹரிஷ் உடை அங்கங்கே கிழிந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் டெவில் கேங்கின் தலைவர் கொடுத்த கவசத்தை அணிந்திருந்ததால் அவனுடைய உடலில் எந்த காயமும் ஏற்படவில்லை. அந்த கவசம் மட்டும் இல்லை என்றால் இளங்கோவின் தாக்குதலில் ஹரிஷின் உடல் மொத்தமும் காயங்களாகத்தான் இருந்திருக்கும்.
முதலில் ஹரிஷை நினைத்து சற்று பயந்த இளங்கோ இப்போது எளிதாக இந்த போட்டியில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான். அவன் மனதிற்குள் இப்போதே ஃபைனல் ரவுண்டை பற்றிய கனவு வந்திருந்தது. எப்படியும் சாம்பியன்ஷிப் தனக்குத்தான் என்று உறுதியாக நம்பத் தொடங்கினான். ஹரிஷ், பேசாம உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கத்தியை கீழே போடு. என்கிட்ட தோத்துட்டேங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்புறம் நான் உன்னை எதுவுமே செய்யாமல் விட்டுறேன். என்கிட்ட இன்னும் மோசமாக தோற்று போகிறத விட இது எவ்வளவோ பெட்டர். தன்னுடைய கத்தியை ஹரிஷின் முன்னால் நீட்டியபடி இளங்கோ கூறினான். நான் உன்னை பார்த்து உண்மையாகவே பயப்படுறேன்னு நீ நினைக்கிறியா? என் ட்ரெஸ் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. உள்ளே இருக்கிற என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை. எனக்கு என்னமோ நீ தான் என்னை பார்த்து பயப்படுறியோன்னு தோணுது. ஹரிஷ் இறுக்கமான குரலில் பதில் சொன்னான். இதை கேட்ட இளங்கோ திடுக்கிட்டான். ஒரு வகையில் ஹரிஷ் சொன்னது உண்மைதான். அவன் ஹரிஷின் மீது பயன்படுத்தியது ஸ்விஃப்ட் என்ற புது வகையான கத்தி சண்டை முறை. அதன் மூலம் ஒரு நபரை சில நொடிகளில் துண்டு துண்டாக கிழித்து விடலாம். ஆனால் அவன் நெடுநேரமாக ஹரிஷை தாக்கி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய சட்டையை தாண்டி உடலை தொட முடியவில்லை. ஹரிஷின் முகத்தையோ கழுத்தையோ நோக்கி கத்தியை வீசும்போதெல்லாம் ஹரிஷ் அதை கவனமாக தடுத்து விட்டான். இப்படியே ரொம்ப நேரம் தொடர்ந்தால் இளங்கோ எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஆளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய்விடுவோம் என்பதை அறிந்திருந்தான். ஹரிஷ் பின்வாங்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டவன், அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லியபடி திடீரென தன் தாக்குதலை நிறுத்தினான். ஹரிஷ் யோசனையுடன் அவனை பார்க்கும்போதே இளங்கோ கண்களை மூடி உள் வலிமையை சேகரிக்கத் தொடங்கினான். இன்னும் இவன் என்னென்ன வித்தையை கற்று வச்சிருக்கான்னு தெரியலையே என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்த ஹரிஷ் கிடைத்த இடைவெளியில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான். சடனாக அவர்கள் போட்டுக்கொண்டிருந்த சண்டையின் வேகம் குறைந்தது. இருவரும் பெயருக்கு கத்தியை வீசுவதைக் கண்டு எல்லோரும் குழப்பமடைந்தார்கள். என்னாச்சு, திடீர்னு ஸ்லோ ஆயிட்டாங்க என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரிஷ் தன்னுடைய வாளை பயன்படுத்தலாமா என்று யோசித்தான். ஆனால் நாள் முழுவதும் அதை பயன்படுத்தும் அளவிற்கு தான் இன்னும் பயிற்சி பெறவில்லை என்பதை உணர்ந்தவன், ஏற்கனவே ஒரு தடவை அதை வச்சு சண்டை போட்டாச்சு, இப்போ திரும்பவும் அதை எடுத்து சண்டை போட்டால் நாம தான் சீக்கிரம் டயர்டாயிடுவோம். அது எதிரிக்குத்தான் சாதகமாக முடியும். இவனை தோக்கடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை தான் தேடணும் என்று முடிவெடுத்தான். அப்போது திடீரென ஹரிஷுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் சமீபத்தில்தான் நைட் டாகர் கத்தியை வைத்து சண்டை போடும் ஒரு புதிய முறையை பற்றி புத்தகத்தில் படித்தான். ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தி பார்த்ததில்லை. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதை செய்து பார்ப்பது தவறில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அதே நேரத்தில் கண்களை திறந்த இளங்கோ, ஹரிஷ், நான் இப்போ ஒரு அல்டிமேட் நியூ டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வரப்போகிற என் கத்தியோட வேகத்தை உன்னால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ என் முன்னாடி மண்டி போட்டு தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே உனக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. ஒருவேளை இந்த டெக்னிக்கால் உன் உயிரே கூட போகலாம் என்று கடுமையான குரலில் ஹரிஷை எச்சரித்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இளங்கோவிற்கே அந்த புது டெக்னிக் வேலை செய்யுமா என்று தெரியவில்லை. அவன் இன்னும் அதில் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. இருந்தாலும் தான் மிரட்டுவதிலேயே ஹரிஷ் பயந்து போட்டியை விட்டு விலகி விடுவான் என்று அவன் எதிர்பார்த்தான். அப்படி நடக்காவிட்டால் அந்த அல்டிமேட் டெக்னிக்கை அவன் பயன்படுத்திதான் ஆக வேண்டும். இவ்வளவு பேர் முன்னிலையில் அதை சரியாக செய்யாவிட்டால் சத்யனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற இப்போது அவன் ஏதாவது செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அதனால் இப்போது இதை விட்டால் அவனுக்கு வேறு வழியில்லை. இளங்கோ வேண்டுமென்றே அதை சத்தமாக கூற, ஹரிஷ், பேசாமல் நீ தோல்வியை ஒத்துக்கோ. வாழ்க்கையை இழக்கிறத விட இந்த சின்ன அவமானம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று ஹரிஷுக்கு ஆதரவாக இருந்த சில பெண்களே எழுந்து நின்று கத்தத் தொடங்கினார்கள். ஜீவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஹரிஷ்க்கு ஒன்றும் ஆகாதில்ல? சந்தனா குரலின் நடுக்கத்துடன் ஜீவாவிடம் கேட்டாள். ஹரிஷ் போன்ற ஒரு வீரனின் மனைவியான தான் இனிமேல் அழக்கூடாது, முடிந்தவரை தைரியமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவள் இருந்ததால் அழாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். இருந்தாலும் இளங்கோ சொன்ன விதத்தால் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அப்படிலாம் எதுவும் ஆகாது சந்தனா, கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான். ஜீவா அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. ஹரிஷ், பிடிவாதமாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும். அக்ஷராவும் தன்னை மறந்து எழுந்து நின்று கத்தினாள். தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரிஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் சென்றது. அக்ஷராவும் தன்னை மறந்து எழுந்து நின்று கத்தினாள். தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரிஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் சென்றது. அவனுக்கு இந்த சவால் பிடித்திருந்தது.
அவன் தன்னுடைய உடல் வலிமையை எல்லாம் ஒன்று சேர்த்த போது தன்னுடைய உடல் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவதை வெளிப்படையாக உணர முடிந்தது. அப்படியே புக்கில் படித்த அந்த மெத்தடை நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதை பயன்படுத்தவும் தயாரானான். திடீரென காற்றில் குதித்த ஹரிஷ் இளங்கோவை நோக்கி துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் ஒரு புல்லட்டை போல பாய்ந்தான். ஹரிஷ், இதுக்கு மேலே உன் சாவுக்கு நீதான் பொறுப்பு. சத்தமாக கத்திய இளங்கோ ஹரிஷை எதிர்கொள்வதற்கு எகிரி குதித்தான். இருவரும் மோதிக்கொண்ட வேகத்தில் அந்த இடம் முழுவதும் தூசி கிளம்ப யாராலும் கண்ணை திறக்க முடியவில்லை. இந்த ஹரிஷுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவனோட சாவை தேடி அவனே போகிறான். அதுவும் நல்லதுதான், செத்து தொலைட்டோம் என்று அவனை அடியோடு வெறுத்தவர்கள் வன்மத்தோடு சந்தோஷப்பட்டனர். ஆனால் அந்த சண்டை களத்தை சுற்றிலும் புழுதி நிரம்பியிருந்ததால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஹரி என்றபடி சந்தனாவும் ஜீவாவும் எழுந்து கத்த, முன் வரிசையில் இருந்த சத்தியனும் அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்று விட்டான். அந்த தூசி அடங்கி எல்லோருக்கும் பார்வை திரும்ப சில நிமிடங்களுக்கு மேலானது. ஒரு வழியாக எல்லோரும் கண்களை கஷ்டப்பட்டு நன்றாக விழித்து பார்க்க, அப்போது அந்த போட்டி களத்தின் மையத்தில் கிடந்த இளங்கோவின் வெளிரிய முகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவனுடைய உடையெல்லாம் கிழிந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தான். அவன் கையில் இருந்த வாள் துண்டு துண்டாக உடைந்து அவனை சுற்றிலும் சிதறி கிடந்தது. இளங்கோவின் முகமோ அதைவிட மோசமாக பேயறைந்தது போல இருந்தது. இதற்கிடையில் எல்லோரும் அவசரமாக ஹரிஷை தேட அவன் இளங்கோவிடமிருந்து 10 அடி தூரம் தள்ளி கிடந்தான். அதோடு அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க வாயிலிருந்து ரத்தம் கோடாக வழிந்தது. கையில் நைட் டாகரை பிடித்தபடி எழுந்து நிற்க முயற்சித்து கொண்டிருந்தான். இந்த காட்சி கூட்டத்தில் இருந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இப்போ இதில் யார் ஜெயிச்சது? 2 பேருமே அடிபட்ட மாதிரி தான் இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஒருவர் கவலையுடன் சத்தமாக கேட்க எல்லோரும் அதே கேள்வியுடன் நடுவர்களை பார்த்தனர். ஹரிஷ் மூச்சு விட்டு கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் சந்தனாவிற்கும் ஜீவாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நீ உட்கார் சந்தனா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல தனக்கும் சொல்லிக்கொண்டான் ஜீவா. அக்ஷரா, பூஜா, மோனிஷா போன்ற மற்ற பெண்களுக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது. இதற்கிடையில் சத்தியன் கைகளை பின்புறமாக கட்டியபடி அந்த போட்டி களத்தையே பார்த்து கொண்டிருந்தான். போட்டியின் கடைசி நிமிடங்கள் முழுவதுமே புழுதி நிரம்பியிருந்ததால் நடுவர்கள் என்ன முடிவு சொல்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். யாருக்கும் யார் ஜெயித்தது என்று தெரியவில்லை. நீங்களாம் என்ன மாதிரியான ஜட்ஜஸ்? சத்தியன் கோபமாக கேட்டான். இத்தனை வருடங்களில் அவனை இந்த அளவுக்கு கோபமாக யாருமே பார்த்ததில்லை. அவனுடைய ஸ்டூடெண்டான இளங்கோ ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் சத்தியன் இவ்வளவு கோபப்படுகிறான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அது சத்தியன், ஆரம்பத்திலிருந்தே இளங்கோ கைதான் ஓங்கி இருந்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது என்று ஒருவர் இழுக்க, ஓ அப்படின்னா முதல்ல யார் அடித்தாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க ஆயிடுவாங்களா? அப்படி பார்த்தா எதுக்காக இவ்வளோ நேரம் போட்டி நடத்துனீங்க? போட்டி தொடங்க 2வது நிமிஷமே யார் ஜெயிச்சான்னு அறிவிச்சிருக்க வேண்டியதானே? சத்தியன் முன்பை விட கோபமாக கத்த எல்லோரும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினார்கள். இப்போது அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று யாருக்கும் புரியவில்லை. பின்பு அவர்களை முறைத்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்த உயரமான மேடையில் ஏறினான். அவன் கை நீட்ட அங்கிருந்த காலேஜ் ஸ்டாஃப் ஒருவர் மைக்கை எடுத்து அவனிடம் கொடுத்தார். எல்லாருக்கும் வணக்கம். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் SV ஹீலிங் காலேஜ் 2லேயுமே முக்கியமான பொறுப்பில் இருக்கேன்ற முறையில் நான் எல்லா மாணவர்களோட உயிரையும் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் இந்த அமைப்போட விதிமுறைகளை பின்பற்றி போட்டியை சரியான முறையில் நடத்தி நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும் என்று சத்தியன் கணீர் என்று பேசத் தொடங்க மொத்த கூட்டமும் ஆடாமல் அசையாமல் அவன் பேசுவதை கவனித்தது. அப்போது திரும்பி இளங்கோவை பார்த்த சத்தியன், உன்னோட மென்டராக நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு பக்கம் உன்னோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஸ்விஃப்ட் ஸ்வாட் டெக்னிக்கில் நான் நினச்சதை விடவே நீ நல்லபடியாக எக்ஸ்பர்ட் ஆகிட்ட. அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயம் நீ இன்னும் முழுமையாக பயிற்சி எடுக்காத ஒரு ஆபத்தான டெக்னிக்கை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறேங்கிறது சுத்தமாக பொறுப்பில்லாத ஒரு செயல். நல்ல வேளை ஹரிஷ் வேகமாக செயல்பட்டதுனால உனக்கு அந்த அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நேரம் கிடைக்கல. ஒரு வேளை அப்படி நேரம் கிடச்சி நீ சரியாக செய்யாமல் விட்டுருந்தா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். உங்கள் 2 பேரோட உயிருக்குமே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். இந்த வகையில் இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கும் சேர்த்து ஹரிஷுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த விஷயத்தில் நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. இப்போ நீ போகலாம். உனக்கு இதுக்கு மேலே என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமாக வேறு யாரையாவது உன்னோட மென்டராக தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சத்தியன் பேசி முடிக்க இளங்கோ குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டான். அப்போது அங்கு வந்த SV காலேஜின் சில உறுப்பினர்கள் இளங்கோவை எழுப்பி ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றனர். சத்தியனின் பேச்சை கேட்டு முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பெரும்பான்மையானோர் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது.
முக்கியமாக ரேணுபிரியாவின் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக மாறியது. சத்யன் தன்னுடைய சொந்த ஸ்டூடெண்ட்டை விட ஹரிஷுக்கு முக்கியத்துவம் தருவதை நினைத்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அதற்கான காரணத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரிஷ் போன்ற ஒருவனை சத்யன் விரும்புவதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. என்னதான் இளங்கோ திறமையான போட்டியாளராக இருந்தபோதும் ஹரிஷிடம் வெளிப்பட்ட புத்தி கூர்மையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தளராது நின்ற மன உறுதியையும் அவன் பயன்படுத்திய புது டெக்னிக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இளங்கோவால் அவன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இப்போது நடப்பதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இனி அவர்கள் ஹரிஷை தொட வேண்டுமென்றால் சத்யனை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். ஹரிஷின் இந்த வளர்ச்சி ரேணுபிரியாவின் மனதில் கூடுதல் வன்மத்தை தூண்டிவிட்டது. கோபமாக பற்களை கடித்த அவள் யாமினியை பார்க்க அவள் அமைதியாக இருக்கும்படி கண்களால் செய்கை செய்தாள். இப்போ இந்த சண்டையோட அஃபிஷியல் வின்னரா நான் ஹரிஷ் அறிவிக்கிறேன் என்று சத்யன் கூறிய நொடியில் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாது நிதானமாக எழுந்து நின்றான் ஹரிஷ். அவனுடைய டிஷர்ட் ஏற்கனவே மொத்தமாக கிழிந்து கீழே விழுந்திருக்க அந்த மெல்லிய கவச உடையில் அவனுடைய உடல் வலிமை திமிரிக்கொண்டு தெரிந்தது. தொடர்ந்து பயிற்சி செய்வதால் முறுக்கேறி தெரிந்த கைகளும் தொப்பையில்லாத வயிறும் உறுதியாக நின்ற கால்களும் என ஆண்மையின் இலக்கணமாக நின்றவனை பெண்கள் எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆண்களின் முகத்தில் பொறாமை கனல் தெரிந்தது. ஜீவா உற்சாகத்தில் எழுந்து நின்று விசிலடிக்க ஹரிஷை பிடிக்காதவர்கள் வேண்டா வெறுப்பாக கைத்தட்டினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தூசியால் மூடப்பட்ட அந்த சில நிமிடங்களில் என்ன நடந்திருக்கும் என்பதை இப்போதும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இளங்கோ எப்படி தோற்றுப்போனான் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அதற்கான பதிலை முன்வரிசையில் இருந்த ஒரு சிலர் மட்டுமே அறிந்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு முறையும் ஹரிஷ் தோற்று போய் விடுவான் என்று ஒரு சிலர் உறுதியாக நம்புவதும், நெருப்பிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல கடைசி நேரத்தில் அவன் ஆட்டத்தையே தலைகீழாக மாற்றி அவர்களுக்கு பல்ப் கொடுப்பதும் வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தது. அதுவே ஹரிஷின் மீதான அவர்களின் வெறுப்பை இன்னும் அதிகமாக வளர்த்தெடுத்தது. சத்யனோட முடிவை நான் வரவேற்கிறேன் என்ற நாதன் எழுந்து நின்று கைத்தட்டினார். நிஜமாவே இந்த ஹரிஷ் சின்ன கத்தியை வச்சு பெரிய ஆயுதத்தையும் தாக்கி உடைக்கிற அந்த அபூர்வமான டெக்னிக்கை யூஸ் பண்ணானா? இது வரைக்கும் நான் அதை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஆனால் அதை அவன் அசால்ட்டாக செஞ்சு காட்டிட்டான். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு டேலண்ட் கண்டிப்பாக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் தான் இருக்கணும். தன்னை மறந்து சத்தமாக சொன்ன நதியாவின் வார்த்தைகள் உறுதியுடன் ஒலித்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷை அழிக்க வேண்டும் என்று சொன்னவள் இப்போது இப்படி பேசுவதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதையெல்லாம் கவனித்த ரேணுபிரியா இப்போது தான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதே நேரத்தில் அவளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்தது. அந்த 4வது ரவுண்டில் மிக கடுமையாக போராடிய காரணத்தால் மற்ற 2 களங்களில் போட்டியிட்ட 4 போட்டியாளர்களுமே படுகாயமடைந்திருந்தனர். அவர்கள் எழுந்து நடப்பதே சந்தேகமாக இருந்தது. மேலும் சாம்பியன்ஷிப் வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ்டி மற்றும் இளங்கோ 2 பேருமே ஹரிஷுடன் நடந்த மோதலால் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்தனர். அவர்கள் யாராலும் நிச்சயம் ஃபைனல் ரவுண்டில் போட்டியிட முடியாது. இப்போது என்ன செய்வதென்று நடுவர்கள் தீவிர ஆலோசனையில் இருந்தனர். அப்போது ரேணுபிரியாவின் மனதில் ஒரு திட்டம் உதித்தது. இவ்வளோ நேரம் நடந்த போட்டியோட முடிவுபடி ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிடலாம். அதுதான் நியாயமும் கூட. சத்யன் யோசனை கூற ரேணுபிரியா வேகமாக குறுக்கே வந்தாள். அது எப்படி முடியும்? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஃபைனல் ரவுண்ட் நடந்தே ஆகணும். ரேணுபிரியா உறுதியான குரலில் கூற எல்லோரும் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம். பட் இப்போ ஹரிஷ் கூட யாரை மோத வைக்கிறது? ஏற்கனவே தோற்று போய் விலகினவங்களை மோத வச்சா அது சரியாக இருக்காது. அதனால் சத்யன் சார் சொன்ன மாதிரி ஹரிஷை வின்னரை அறிவிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஜட்ஜ் வரிசையில் மனசாட்சியுடன் இருந்த ஒருவர் கூற மற்றவர்களுக்கும் அதை விட்டால் வேறு சாய்ஸ் இருப்பதாக தோன்றவில்லை. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. யூனியன் அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் எங்கள் அமைப்பில் இருந்து ஒரு மெம்பரை ஹரிஷ் கூட போட்டி போட அனுப்புகிறேன். ஹரிஷ் அந்த ஆள் கூட மோதி ஜெயிச்சிட்டா நீங்கள் நினச்ச மாதிரியே அவனை வின்னராக அறிவிச்சிருங்க. அப்படி இல்லைனா இந்த போட்டியோட நோக்கமான கேசவனை கொல்றத ஜெயிச்ச எங்கள் யூனியனோட மெம்பரே பார்த்துக்குவாங்க. அதுக்கான முழு பொறுப்பையும் நானும் யூனியன் அமைப்பும் ஏற்றுக்கிறோம். ரேணுபிரியா தெளிவாக விளக்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவங்க என்ன சொல்ல வராங்க? ஹரிஷ் யூனியன் அமைப்பை சேர்ந்த ஒரு மெம்பரோட மோதணுமா? அது சரியாக வருமா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, மேடம் இது மட்டும் ரூல்ஸ் படி வருமா என்று புருவங்களை சுருக்கியபடி கேட்டான் சத்யன். ரேணுபிரியா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை கூறுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. சத்யன், நான் யாருங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க. நான் வேணா உங்கள் காலேஜோட தலைவரை கூப்பிட்டு பேசட்டுமா? ரேணுபிரியா கடுமையான குரலில் கேட்க சத்யன் ஒரு கூர்மையான பார்வையுடன் அமைதியாகிவிட்டான். அங்கிருந்த நடுவர்களுக்குமே அவளை போன்ற பவர்ஃபுல்லான ஆளை எதிர்க்கும் தைரியம் இல்லாததால்
அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் முடிவுக்கு வந்தனர். சரி மேடம், யூனியன் அமைப்பிலிருந்து யார் அனுப்புறீங்கன்னு சொல்லுங்க. அவர்கள் கேட்க, கயல்விழி சூரியகுமார் என்றாள் ரேணுபிரியா. அதுவரை அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த கயல்விழி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். மேடம், என்ன சொல்றீங்க? ஹரிஷுக்கு ஆப்போசிட்டா நானா என்று நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவள் பார்க்க, ஆமா நீயேதான், அதில் என்ன சந்தேகம்? ரேணுபிரியா அழுத்தமான குரலில் கேட்டாள். என்னோட உத்தரவை மீறப்போறியா என்ற பொருள் அதில் மறைந்திருக்க கயல்விழி தவிப்புடன் நின்றாள். இல்லை மேம், நம்ம அமைப்பில் என்னை விட டேலண்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரையாவது அனுப்பிடலாமே. ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியலன்னா அது நம்ம அமைப்புக்கு தான் அவமானம். கயல்விழி தயக்கத்துடன் கூற, என் முடிவையே சந்தேகப்படுறியா கயல்? யூனியனோட பழைய தலைவரை இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னையும் யாமினியையும் என்கிட்ட ஒப்படைச்சாரு. இப்போ உன்னோட ஒரே ஹெட் நான் மட்டும்தான். என்னோட ஆர்டரை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். குற்றம் சாட்டும் பார்வையுடன் சொன்னாள் ரேணுபிரியா. ஹரிஷுக்கு நான் இணையான ஆள் இல்லைன்னு தோணுது. தலையை குனிந்து கொண்டே சொன்ன கயல்விழி தன்னுடைய சட்டையின் நுனியை இறுக்கமாக பிடித்தாள். அவளுடைய கண்களில் வித்தியாசமான உணர்வுகள் வந்து சென்றது. அதை நான் முடிவு பண்ணணும். இப்போ நீ உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவங்க சொல்கிற களத்துக்கு போகணும். இது என்னோட நேரடியான உத்தரவு. இதுக்கு மேலே உன்னோட முட்டாள்தனமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் விரும்பலை. அதட்டலாக சொன்ன ரேணுபிரியா கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிஷுக்கும் இளங்கோவுக்கும் இடையே நடந்த சண்டையின் போது கயல்விழியின் ஃபேஸ் ரியாக்ஷன்களை ரேணுபிரியா கவனித்துக் கொண்டேதான் இருந்தாள். ஹரிஷுக்கும் கயல்விழிக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாதென்றாலும் யூனியன் ஸ்டார் மெம்பரான கயல்விழி ஹரிஷை போன்ற ஒரு ஆளுடன் எப்படி நட்பாக பழக முடியும் என்ற கோபம் ரேணுபிரியாவுக்குள் எழுந்தது. இது ஃபியூச்சரில் வேறு ஏதாவது சிக்கலில் கொண்டு போய்விடும் என்பதை யோசித்த அவள் கயல்விழியின் உண்மையான விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதை சோதிக்க விரும்பினாள். அதே நேரத்தில் ஹரிஷுடன் மோதுவது யார் என்ற சிக்கலும் எழ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க நினைத்த அவள் ஹரிஷுடன் மோத கயல்விழியை தேர்ந்தெடுத்தாள். அது மட்டுமின்றி கயல்விழியின் சக்தியையும் சாதாரணமாக எடை போட முடியாது. அதுவும் கடந்த கொஞ்ச நாட்களாக தன்னுடைய நேரடி பார்வையில் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட கயல்விழியின் சக்தியும் உள் வலிமையும் கூடியிருப்பதை ரேணுபிரியா உணர்ந்திருந்தாள். கயல்விழி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு போட்டியிட தயாராக வர, கயல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹரிஷ் ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்கான். அவனோட தலையை தவிர வேற எங்கே தாக்குனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. ரேணுபிரியா அவளை எச்சரிக்க கயல்விழியின் உடலில் ஒரு குளிர் ஓடியது. பயம் நிறைந்த முகத்துடன் நிமிர்ந்து தன்னுடைய மென்டரை பார்த்தாள். இவங்க குறிப்பு கொடுக்கறத பார்த்தா தலையை குறி வச்சு தாக்கி ஹரிஷை கொல்ல சொல்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆனால் நான் எப்படி அதை செய்ய முடியும்? ஹரிஷ் எத்தனையோ தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற பவர் பில்ஸ்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான். அதுவும் நான் அவனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படிப்பட்டவனை என்னால் எப்படி கொல்ல முடியும்? அநேகமாக என்னோட முடிவு காலம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். கயல்விழி கவலையுடன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே அவளை முறைத்த ரேணுபிரியா, இன்னும் எதுக்காக இங்கே நிற்கிற கயல்விழி? உடனே போட்டி நடக்கிற இடத்துக்கு போ என்று அதிகாரமான குரலில் கூற, அதற்கு அடிபணிவதை தவிர கயலுக்கு வேறு வழியில்லை. இப்போது ரேணு யாமினியை பார்த்து கண்ணசைக்க அவள் கயல்விழியின் கையில் ஒரு வாளை தந்தாள். அதை வாங்கி கொண்டவள் ஹரிஷ் நின்ற போட்டி அரங்கை நோக்கி நடந்தாள். இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த ஹரிஷும் யூனியன் அமைப்பைச் சேர்ந்த கயல்விழியும் மோத போகிறாங்க என்று அறிவிப்பாளர் மைக்கில் கூறி முடித்த அதே செகண்டில் கயல்விழி ஹரிஷின் எதிரில் போய் நின்றாள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமாக நடத்தப்படும் போட்டி என்று அறிவிக்கப்பட்டதுக்கு மாறாக அசிஸ்டன்ட் கமிஷனரான கயல்விழி தனக்கு எதிராக நிற்பதை பார்த்து முதலில் லேசாக குழம்பிய ஹரிஷ் இதில் நிச்சயமாக ரேணுவின் பங்கு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். இதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவோம்னு காலையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? ரொம்ப நேர்மையாக தான் போட்டியை நடத்துகிறாங்க என்று தனக்குள் கிண்டலாக நினைத்து கொண்டவன், இந்த போட்டி எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்து நிற்கிறியா என்று கயல்விழியை பார்த்து கேட்டான். அவள் பதில் எதுவும் பேசாமல் தெரியும் என்று தலையை மட்டும் மாட்ட, நீ ஒரு ஏசிபிங்கிறது உனக்கு நினப்பு இருக்கா? ஒரு மனுஷனை கொல்றதுக்காக இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அது நம்ம நாட்டோட சட்டத்துக்கு எதிரானது. அந்த சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற நீ இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த கொலையை பண்ண போறியா கயல் என்ற ஹரிஷ் அவளை ஆழமாக பார்த்தான். எனக்கு இப்போதைக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. கயல்விழி மெல்லிய குரலில் கூற ஹரிஷின் கண்களில் கோபம் தெரிந்தது. இன்னொரு பக்கம் அவன் உள்ளுக்குள் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். என்னதான் நேற்று ருத்ரவேந்தர் கொடுத்த கிறிஸ்டல் மாத்திரைகளும் அவன் இதுவரை எடுத்துக்கொண்ட ஹெர்பல் டேப்லெட்டுகளும் அவனை வலிமை உள்ளவனாக மாற்றியிருந்தாலும் காலையிலிருந்து விடாமல் பங்கேற்று கொண்டு இருந்த சண்டைகளும் அதற்காக அவன் பயன்படுத்திய அதீத சக்திகளும் ஹரிஷை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி கொண்டு இருந்தது. நீ இங்கிருந்து கிளம்பலாம். ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரல்ல. ஹரிஷ் முடிந்தவரை அமைதியான குரலில் அவளிடம் கூறினான்.
இல்லை, என்னால் முடியாது. நான் சண்டை போடாமல் இங்கிருந்து போக மாட்டேன். கைல்விழி நடுங்கும் உதடுகளை அழுத்தமாக கடித்தபடி கூறினாள். அப்படின்னா என்னை தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? ஹரிஷ் ஒரு மாதிரியான குரலில் கேட்க கைல்விழி பதில் சொல்ல முடியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இங்கு வந்ததிலிருந்து அவன் பங்கேற்ற சண்டைகளை பற்றியும் அதில் அவன் வெளிப்படுத்திய திறமைகளை பற்றியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள். மேலும் ஹரிஷின் சண்டையிடும் திறமை எப்படி இருக்கும் என்பதை அவளே பலமுறை நேரிலும் பார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஹரிஷுக்கு எதிராக தன்னால் மோதி ஜெயிக்க முடியுமா? கைல்விழிக்குள்ளும் அதே கேள்வி எழுந்தது. அதற்குள் ஃபைனல் ரவுண்டில் நின்ற இந்த ஜோடியை பற்றி பார்வையாளர்களுக்குள்ளும் விவாதம் எழுந்தது. என்ன நடக்குதுங்க? ஹரிஷுக்கு எதிராக கைல்விழியை நிப்பாட்டியிருக்காங்க. அவள் யூனியனோட மெம்பர் தானே? அப்படின்னா இது அந்த ரேணு பிரியாவோட வேலையா? ஜீவா கோபமாக தன்னுடைய உள்ளங்கையை குத்தி கொள்ள, இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அவங்க செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோனிஷாவும் ஆத்திரத்துடன் கூறினாள். எப்படியோ ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு நுழைந்து விட்டதால் அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை மோனிஷாவிற்கு வந்திருந்தது. இப்போது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த ஒரு மெம்பர் ஹரிஷுக்கு எதிராக நிற்கவும் அவளுக்கு மீண்டும் பயம் வந்தது. பூஜா அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினாள். இதில் நம்மால் செய்ய முடிஞ்சது எதுவும் இல்லை. நாம் ஃபைனல் ரவுண்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பூஜா ஒரு பெரும் மூச்சுடன் கூற மற்றவர்களுக்கும் அதுதான் உண்மை என்பது புரிந்தது. அதே நேரத்தில் ஹரிஷின் முன்பாக அவ நம்பிக்கையுடன் நின்றிருந்த கைல்விழி ஒரு உறுதியான பார்வையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அந்த அரங்கிற்கு நடந்து வரும்போதே யார் பக்கம் நிற்பது என்ற முடிவை எடுத்திருந்தாள். ஹரிஷ் அவளுக்கு நிறைய முறை உதவி இருந்தாலும் அவள் சின்ன வயதிலிருந்தே யூனியனுடன் இருக்கிறாள். யூனியனுடனான அவளுடைய உறவு என்பது 10 வருடங்களுக்கும் மேலானது. கிட்டத்தட்ட அதனுடன் தான் அவள் வளர்ந்தாள். யூனியனின் பழைய தலைவர் மற்றும் இப்போது இருக்கும் ரேணுபிரியா இருவருமே அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் செய்தனர். ஹரிஷுடனான இந்த குறுகிய கால நட்பை அதனுடன் ஒப்பிடும்போது இயல்பாகவே அவளுடைய தராசு யூனியன் பக்கம் சாய்ந்தது. யூனியன் மீதான தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க தன்னுடைய நட்பை தியாகம் செய்ய தயாராக இருந்தாள். அவள் கண்களின் வழியே மனதை படித்த ஹரிஷ், அப்போ நாம் சண்டை போட்டு தான் ஆகணும் இல்லையா என்று கேட்டான். ஆமாம், எனக்காக கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாமல் கோழையாக பின்வாங்கிறத விட எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்ட்ராங்காக சொன்ன கைல்விழி ஹரிஷுக்கு நேராக தன்னுடைய வாளை உயர்த்தி பிடித்தாள். நீ உன்னோட வாளை இப்படி எனக்கு நேராகவே நீட்டுவேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை என்ற ஹரிஷ் இன்னும் தன் கத்தியையோ வாளையோ கையில் எடுக்கவில்லை. அந்த மோசமான சிச்சுவேஷனிலும் அவன் கைல்விழியை ஒரு தோழியாகத்தான் நினைத்தான். ரேணு மேடம் கூட உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோட ஃப்ரெண்டாக நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு திறமையான போட்டியாளர்னு இன்றைக்கி நீ நிரூபிச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் உன்னை விட திறமையான அனுபவசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. திடீரென கைல்விழி அவனுக்கு அறிவுரை கூறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஹரிஷ் வானத்தை பார்த்து வாய்விட்டு சிரித்தான். உனக்கு என் கூட சண்டை போட்டே ஆகணும்னா அதை நீ வெளிப்படையாகவே சொல்லலாம். அதை விட்டுட்டு உன்னை நல்லவளாக காமிச்சிக்கிறதுக்காக ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு வகையில் நீ உன்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருக்க என்றான். அப்போது கூட்டத்திலிருந்து எழுந்த போஸ், ஹரிஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? அவன் என்னோட வருங்கால ஒய்ஃப் மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. உனக்காக சப்போர்ட் பண்ணி எத்தனையோ தடவை என்கிட்டே சண்டை போட்டிருக்கா. கடைசியில் நீ அவன் முதுகில் குத்த போறியா? இதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்போட லட்சணமா என்று சத்தமாக கேட்டான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், இதெல்லாம் நீ உன்னோட வருங்கால ஒய்ஃப் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். நான் ஒன்றும் ஏசிபி மேடத்துக்கு எதிராக போய் நிற்கலை. ஆல்ரெடி 4 ரவுண்டில் போராடி ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அவள் தான் எதுவுமே செய்யாமல் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து இறங்கியிருக்கா. இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை. இந்த மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி யார் எனக்கு போட்டி அனுப்புகிறாங்களோ அவங்க கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும் என்று நிதானமாக கூறினான். அதே நேரத்தில் ரேணு பிரியாவிற்கு பக்கத்தில் சென்ற சத்யன், கைல்விழியை வேணும்னே தான் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியுது. ஹரிஷ் மேலே உங்களுக்கு அப்படின்னா தாங்க முடியாத வெறுப்புன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என நேரடியாகவே கேட்டான். அவன் பேசுவதை கேட்ட ரேணுபிரியா மெதுவாக தலையை திருப்பி அவனை பார்த்தாள். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஃபைனல் ரவுண்டில் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எல்லாரும் குழம்பிட்டு இருந்தப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன். அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை என்று அவள் தோள்களை குலுக்க, இதை என்ன நம்ப சொல்கிறியா என்பதைப் போல அவளை கிண்டலாக பார்த்தான் சத்யன். அது மட்டும் இல்லை, கேசவனை கொல்ற இந்த வாய்ப்பு எங்கள் அமைப்புக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுவும் ஹரிஷ் கூட கம்பேர் பண்ணும்போது யூனியனில் அதை விட பெஸ்ட்டான ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவன் இந்த ஃபீல்டுக்கே புதுசு. ஸோ அவன் இந்த வேலையை சரியாக முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கேவலமாக தோற்று போகிறத நீங்கள் பார்க்க விரும்பலைன்னா இப்போவே இந்த போட்டி நிறுத்திட்டு கேசவனை கொல்ற பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருங்க என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள். இதை கேட்ட அனைவரும்
அவளுடைய கான்ஃபிடன்ஸை பார்த்து ஆச்சரியத்தில் வாய் பிளந்தனர். டாப் 10 ஆர்கனைசேஷனுடன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் தொடர்பு உண்மையில் விசித்திரமானது. டாப் 10 ஆர்கனைசேஷன் 10 அமைப்புகளால் கூட்டாக நிறுவப்பட்டாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் மேனேஜ்மெண்ட் தனியாக பிரிந்து சுதந்திரமான அமைப்பாக மாறியது. மற்ற நிறுவனங்களைப் போல இல்லாமல் இங்கு படிக்கும் மாணவர்கள் உடனடியாக பெரிய பொறுப்புகளில் வர வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. அதற்கேற்றவாறு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பிஸ்னஸ்களை கவனிப்பதுடன் ஹெர்பலிஸ்ட் ப்ரொஃபஸர்கள் அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர் என்று ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் வகையில்தான் அங்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் சத்யன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும். சமீபத்தில் அவனை யாரும் இப்படியெல்லாம் எடுத்தெறிந்து பேசியதே இல்லை. இன்னொரு பக்கம் ரேணுபிரியா யாருக்கும் அடங்காத ஒரு வன்முறை குணம் கொண்டவள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவள் இந்த அளவிற்கு செல்வாள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏன் அவள் ஹரிஷை இந்த அளவிற்கு அடியோடு வெறுக்கிறாள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. ராஜேஸ்வரன் இறந்தவுடன் ஹரிஷை கொல்வதாக யூனியன் அமைப்பு அவரின் குடும்பத்திற்கு சத்தியம் செய்து கொடுத்தது அவர்களுக்கு தெரியாது என்பதால் ரேணுவின் நடவடிக்கைகள் அவர்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த நாதன் எதுவும் சொல்லாததையும் அவர்கள் நோட் செய்தார்கள். சத்யனை அவர் பேச அனுமதித்தார். இதற்கும் இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்குவதில் யூனியன் உதவியும் இருந்தது. நாதன் சார், இவர் கேட்குறதோட அர்த்தம் என்ன? ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பையன் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. இன்றைக்கி அவன் வெளிப்படுத்தின திறமையை பார்த்து நீங்கள் கண்மூடித்தனமாக அவனை நம்புறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ரேணுபிரியா மீண்டும் கூற நாதன் எரிச்சலுடன் அவளை பார்த்தார். எல்லாரை விடவும் யூனியன் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சா தயவு செஞ்சு மற்ற அமைப்புகளை குறைச்சி இட போடாதீங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க. ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடியே இளங்கோவையும் ஹரிஷையும் மோத வச்சது கூட உங்களோட பிளான் தான் எனக்கு தெரியும். அதனால் இப்போ அமைதியாக இந்த போட்டியை பார்க்குற வேலையை மட்டும் செய்வோம் என்று சத்யனே தான் ஆரம்பித்ததே ஒரு முடிவுக்கும் கொண்டு வந்தான். ஹரிஷை முன்வைத்து யூனியனும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் சண்டையிட்டுக் கொள்வதை கவனித்தவர்கள் ஒரு வகையில் இந்த போட்டி அவர்களில் யார் வலிமையானவர்கள் என்பதை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். மேலும் போட்டி முடிந்தாலும் இரு தரப்புக்கும் இடையே ஒரு பெரிய போர் உருவாகும் அபாயம் இருப்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைய போட்டி அதன் ஆரம்பம் மட்டுமே என நினைத்தவர்கள் அதை சத்தமாக வெளியில் சொல்லவில்லை. அதற்கான தைரியமும் அவர்களுக்கு இல்லை. இன்னிலிருந்து யூனியனோட இணைஞ்சிருக்க எல்லா மெம்பர்ஸும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் வெளியேற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அவங்களோட மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வேலையும் கொடுக்க மாட்டோம் என்ற சத்யன் திரும்பி களத்தில் போட்டியிட தயாராக நின்றவர்களிடம், ஹரீஷ், கைல்விழி, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கணும்னா இப்போவே அதை செஞ்சுருங்க. இல்லைனா நீங்கள் 2 பேரும் மரணத்தோட போராட வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களில் யாராவது இறக்குற நிலைமைக்கு போகிற வரைக்கும் இந்த போட்டி முடியாது. சத்யனின் இறுதி எச்சரிக்கை அவர் யூனியனை எதிர்க்க துணிந்து விட்டான் என்பதை அங்கிருந்த எல்லோருக்கும் உணர்த்தியது. இதுவரைக்கும் நடுவரோட தீர்ப்புப்படி தான் இந்த போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது வாழ்வா சாவாங்கிற போராட்டமாக மாறிடுச்சு. நதியா கவலையுடன் கேட்டாள். மேலும் சத்யன் சொன்னது பார்வையாளர்கள் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்போ அவர் என்ன சொன்னார்? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இடையில இருக்கும் உறவு நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விரிசல் வரும் போல தெரியுது. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் யூனியன் அமைப்பும் எதிரிகளை மாறினா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் 2ஆக பிரிவாங்க. இது இவ்வளோ நாள் கடைபிடிச்சு வந்த கட்டுப்பாட்டை உடைக்கும். இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு பெரிய பிளவை கொண்டு வரும். நினைக்கும் போதே அவர்களுக்கு பீதியாக இருந்தது. உங்கள் வருங்கால டீன் சொன்னதை கேட்டல. சப்போஸ் இப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியேறினா நாம் திரும்பவும் நண்பர்களாக இருக்கலாம். அதோட 2 அமைப்புகளுக்குள்ள இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே இருக்கும். கைல்விழி சொல்ல அவளை பார்த்த ஹரிஷ், இந்த போட்டியில் நான் ஜெயிப்பேன்னு கொஞ்சம் பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அந்த ப்ராமிஸை காப்பாற்றி ஆகணும் என்று உறுதியான குரலில் பதிலளித்தான். மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதாக தான் அவளுக்கு உறுதியளித்தது ஒரு கணம் அவன் கண்முன்னால் வந்து சென்றது. அப்படின்னா நாம் மோதித்தான் ஆகணும் சொன்ன கைல்விழி வாளை உயர்த்தியபடி ஹரிஷின் மீது பாய்ந்தாள். அவள் வாளை வீசிய வேகத்தில் அது ஹரிஷின் உடம்பில் பட்டு தீப்பொறி எழுந்தது. ஹரிஷ் ஒரு பவர்ஃபுல்லான கவசத்தை உடம்புல போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். சொன்ன ஒரு ப்ரொஃபஸரின் கண்களில் பேராசை மின்னியது. அது என்ன மாதிரியான பொருளில் தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று அவர் மீண்டும் கூற, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். யூனியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க யூனியனையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. உங்களுக்கும் அந்த நிலைமை வேணுமான்னு யோசிங்க. அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் எச்சரிக்கை செய்தார். பின்னர் இருவரும் திரும்பி ரேணுபிரியாவை பார்த்தார்கள். அவள் 2 கைகளையும் இறுக்கமாக மடக்கி கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. இந்த போட்டி தொடங்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பின்னர் இருவரும் திரும்பி ரேணுபிரியாவை பார்த்தார்கள். அவள் 2 கைகளையும் இறுக்கமாக மடக்கி கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள்.
அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. இந்த போட்டி தொடங்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடனான தங்களுடைய உறவு திடீரென முறிக்கப்பட்டு அவர்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டதை ரேணுபிரியா தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக கருதினாள். அவள் மனதில் இதற்கு காரணமும் ஹரிஷ் தான் என்ற எண்ணமும் உருவெடுத்தது. அவள் முன்பை விட ஹரிஷை அடியோடு வெறுத்தாள். கைல்விழி, எப்படியாவது அந்த ஹரிஷை கொல்லணும். அவன் செத்தாதான் யூனியனோட பவர் என்னன்னு மற்றவங்களுக்கு புரியும். மனதிற்குள் நினைத்தவள் யாரும் பார்க்காத போது போட்டி நடந்த அரங்கிற்குள் எதையோ வீசினாள். கைல்விழியின் தாக்குதலை சமாளிப்பதற்காக தன்னுடைய வாளை எடுத்த ஹரிஷ் முதலில் அவளுடைய தாக்குதலை தடுக்க மட்டும் செய்தான். அவளை திருப்பி தாக்குவதற்கு இன்னும் அவனுக்கு மனம் வரவில்லை. சத்யன் சொன்னதைப் போல அவர்களில் ஒருவர் இறக்க வேண்டுமா என்பதை நினைத்து அவனுக்கும் கவலையாக இருந்தது. கேசவன் இறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் இந்த போட்டிக்கே வந்தான். ஆனால் இப்போது அவனுடைய தோழியான கைல்விழியையே கொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் அவன் நின்றான். இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பதென்று அவன் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். ஆனால் கைல்விழிக்கு அந்த கவலையெல்லாம் இருப்பதைப் போல தெரியவில்லை. அவள் முழு சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருந்தாள். தன்னுடைய மென்டாரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னால் முடிந்தவரை ஹரிஷை பலமாக தாக்க முயற்சித்தாள். அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்தது. ஹரிஷ் தன்னுடைய வாளை வீச முயற்சி செய்தபோது அவன் முகம் மற்றும் கழுத்தில் வினோதமான வலி ஏற்பட்டது. ஏதோ ஒன்று ஊசி போல குத்துவதை உணர்ந்தவன் வேகமாக அந்த இடங்களை தேய்த்து கொண்டான். அதை தேனீ கூட்டம் என்று நினைத்தவன் அது தற்செயலாக அங்கு வந்திருக்கும் என முடிவெடுத்து அவற்றை விரட்ட முயற்சி செய்தான். இருந்தாலும் வலியால் துடித்த அவன் திடீரென ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி அவனை இழுப்பதை உணர்ந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு கைல்விழி பிடித்திருந்த வாளின் கூர்மையான நுனியை நோக்கி அவனுடைய கட்டுப்பாடு இன்றியே அவன் நகர்ந்தான். ஹரிஷ் ஏன் இப்படி செய்கிறான் என்பது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு புரியவில்லை. இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான்? அவனே சாவ தேடி போகிறான். வைபவ் குழப்பத்துடன் கேட்டான். ஒருவேளை அவனோட தலை அந்த வாளை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறானோ? வைபவின் அல்லக்கை ஒருவன் கேலி செய்து சிரிக்க, கடைசியில் அவன் முட்டாள்தாங்கிறத ஒரு வழியாக ப்ரூவ் பண்ணுறான் என்று இன்னொருவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். இதற்கிடையில் நாதன், சத்யன், ஏன் நதியாவும் கூட அதிர்ச்சியுடன் தங்கள் கைகளை இறுக்கிக் கொண்டு ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாங்கள் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து நின்றனர். ஏதோ தவறு நடப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் ஹரிஷை காப்பாற்ற விரும்பினாலும் அதற்கான அவகாசம் இல்லை. அவர்கள் தலையிடுவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த நகர்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. ஹரிஷின் முகத்திலும் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. என்னோட சாவு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் இதற்கு மேல் தன்னால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பது போல கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய முழு வாழ்க்கையும் கண்முன்னால் தோன்ற கடந்த காலத்தில் எண்ணற்ற நினைவுகள் திடீரென்று அவனுடைய மனதில் அலைமோதியது. சந்தனாவுடனான காதல், பெற்றோர்கள் மீதான பாசம், தனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் நண்பர்கள் என குழப்பமான நினைவுகள் சங்கிலி வலை போல ஒரு பின்னலை ஏற்படுத்தியது. அவன் உருவாக்க நினைத்த சாம்ராஜ்யமும் உட்கார நினைத்த அரியணையும் கடைசியாக அவன் மனதில் மின்ன எல்லாமே கனவாகவே முடியப் போவதை நினைத்து அவனுக்குள் சொல்ல முடியாத ஒரு வலியை உணர்ந்தான். ஆனால் அவன் நினைத்ததை விட நேரம் அதிகமாக கடந்த பிறகும் அவன் எதிர்பார்த்த வேதனையான வலி மட்டும் வரவே இல்லை. மெதுவாக கண்களை திறந்தவன் எதிரில் நிற்பவரை பார்த்து வியப்படைந்தான். கைல்வெளியை பொறுத்தவரை அவள் அந்த களத்தில் ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டிருந்தாள். தரையில் இருந்து எழ முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் அதற்கு ஆதரவாக தன்னுடைய வாளை பயன்படுத்துவதை ஹரிஷ் கவனித்தான். பின்பு தன் முன்னால் நிற்பவரிடம் பார்வையை திருப்பியவன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ருத்ரவேந்தரிடம் ஆச்சரியமாக கேட்டான். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன்னோட சொந்த பிரச்சனையை பாரு, ருத்ரவேந்தர் தீவிரமான குரலில் கூறினார். ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனுடைய வாயில் இருந்து ரத்தம் குபுகுபு என்று வெளியேறியது. அவன் தன்னுடைய முகம் மற்றும் கழுத்தில் ஒரு வித்தியாசமான வலியை உணர்ந்தான். சிறிய கூர் முனைகளால் துளைக்கப்பட்டதைப் போல அந்த இடங்களில் தாங்க முடியாத வலி தோன்றியது. அளவுக்கு அதிகமான இரத்த கசிவு அவனுக்கு மயக்கத்தை வரவழைத்தது. கழுத்தில் குத்தியிருந்ததை அவன் வெளியே இழுக்க முயற்சி செய்த போதுதான் அது எல்லாமே காந்தம் என்பதை உணர்ந்தான். இப்போது கூட அவனுடைய கை நைட் டாகரை நோக்கி தன்னால் நகர்ந்து அதை இறுக்கமாக பற்றி கொண்டது. நான் ஏன் கைல்வெளியின் வாளை நோக்கி நகர்கிறேன் என்பது தெளிவாக புரிய இதில் ஏதோ தவறான விஷயம் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். உடனடியாக அது யாரின் வேலையாக இருக்கும் என்பதும் அவனுடைய மூளைக்கு உரைக்க திரும்பி முன் வரிசையில் இருந்த ரேணுபிரியாவை தேடினான். ஆனால் அதற்கு முன்பாகவே அவன் மயக்கத்திற்கு சென்றிருந்தான். கீழே விழப்போனவனை தாங்கி பிடித்த ருத்ரவேந்தர் கவலையுடன் ஹரிஷின் கன்னத்தை தட்டினார். யார் நீ? இங்கே வந்து பிரச்சனை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? ஆமா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி உள்ள வந்த? ஹரிஷ் கீழே விழுவதை பார்த்து அரங்கத்தை நோக்கி ஓடி வந்த சத்யன் கோபமாக கத்தினான். அவனுக்கு பின்னால் இன்னும் சில தலைவர்களும் ஓடி வந்தனர். உங்களோட போட்டியாளர் தன்னோட சொந்த திறமையில வெற்றி பெற தகுதி இல்லாமல் இருக்கலாம்,
அதுக்காக என்னோட சிஷ்ய மேலே மறைமுகமாக தாக்குதல் நடத்த உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? இப்படி ஒரு கேவலமான செயலை செய்கிற நீங்களாம் எப்படி தலைவர்களாக இருக்க முடியும்? ருத்ரவேந்தர் அனைத்து தலைவர்களையும் அலட்சியமாக பார்த்ததுடன் கோபத்துடன் குற்றமும் சாட்டினார். மேலும் அவர்களுடைய முகங்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சியிலிருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். என்ன உளறீங்க? முதல்ல நீங்கள் யாருன்னே தெரியல, அப்புறம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன்னா ஹரிஷ் அவனாக தான் கைல்விழி கையில் இருந்த வாளை நோக்கி போனான். அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தோற்று போயிடுவோங்கிற பயத்திலையும் அவமானத்திலையும் அவன் தற்கொலை செஞ்சுக்க நினச்சிருக்கலாம். ரேணுபிரியா கடுமையான குரலில் பதில் சொன்னாலும் அவள் கண்களில் பயம் இருந்தது. புதிதாக வந்திருந்த அந்த மர்ம மனிதர் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர்களின் உரையாடலை கேட்ட சுற்றியிருந்த மக்கள் யாரும் இடையில் பேச துணியவில்லை. உயிருக்கு பயந்து அவர்கள் அப்படியே தாங்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் உறைந்து போயிருந்தார்கள். உனக்கு என்ன தைரியம்? இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்க? அப்போ நீ தான் இந்த மாதிரி செஞ்சியா? நான் இப்போவே உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் சொன்ன ருத்ரவேந்தர் ரேணுபிரியாவின் மீது மின்னல் வேகத்தில் ஒரு வித்தியாசமான தாக்குதலை நிகழ்த்தினார். கயல்விழியைப் போலவே காற்றில் தூக்கி எறியப்பட்டவள் அவள் அருகிலேயே போய் விழுந்தாள். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்கள் ருத்ரவேந்தரை மிக அருகில் நெருக்கமாக பார்த்ததும் உடல் முழுவதும் ஒரு அதிர்வை உணர்ந்தார்கள். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க, சத்யன் தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் கேட்டான். நீங்கள் என்னோட சிஷ்யனை மோசமாக காயப்படுத்திட்டீங்க. அவனோட குருவா நான் ஹரிஷை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சவங்களையும் நான் பழிவாங்கணும். ருத்ரவேந்தரின் குரலில் ஆத்திரம் தெரிந்தது. முதல் முறையாக அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை சிறிது இழந்திருந்தார். இந்த நேரத்தில் கூட்டத்தால் அங்கு நடப்பதை அதற்கு மேல் அமைதியாக பார்க்க முடியவில்லை. என்ன, இவர் குருவா? இதுவரைக்கும் இவரை நான் பார்த்ததே இல்லையே. வைபவ் ஆச்சரியப்பட, இவனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் குருன்னு ஒருத்தர் இருக்காருன்றதே ஒரு அதிசயமான விஷயந்தான். அப்புறம் எப்படி நம்மளால் அவரை பார்த்துருக்க முடியும்? அவருடைய நண்பர்கள் வழக்கம் போல ஹரிஷை கிண்டல் செய்தனர். ஆனால் அவரை பார்க்கவே வித்தியாசமாக இருக்காரு. யாராக இருக்கும்? 3 பேரும் ஒரே நேரத்தில் கேட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் ஹரிஷ் மயங்கி விழுவதை பார்த்த சந்தனா அவளுடைய சேரில் இருந்து எழுந்து சண்டை களத்தை நோக்கி ஓடினாள். அங்கே சென்றவள் ஹரிஷை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவள் பின்னாடியே ஓடிய ஜீவாவும் ஹரிஷின் நிலைமையை கண்டு அங்கிருந்த தலைவர்களை முறைத்தான். அதிகாரம், பணம், அப்புறம் புகழுக்காக இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட கெட்ட மனுஷங்க அவங்க போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ ஹரிஷோட இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறா? ஜீவா கோபமாக கத்த, பூஜா, மோனிஷா, அக்ஷரா என எல்லோரும் அவனுக்கு ஆதரவாக தலையை ஆட்டினார்கள். ஹரிஷுக்கு நடந்த பிரச்சனைக்கு தாங்களும் ஒரு காரணம் என்று நினைத்த சத்யனும் நாதனும் முன்னால் வர தயங்கினார்கள். ஹரிஷுக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த குரு இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நாதனுக்கு ஹரிஷின் வழிகாட்டி யாராக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தாலும் அது இப்படி ஒரு நபராக இருக்கக்கூடும் என்று அவரும் நினைக்கவில்லை. இதற்கிடையில் அங்கிருந்த மற்ற தலைவர்களும் ஹரிஷின் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம் இருந்தாலும் ஹரிஷின் குரு என சொல்லிக் கொள்கிற அந்த ஒருவர் அவ்வளவு சாதாரணமான ஆளில்லை என்பதை அவர்களால் உணர முடிந்தது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களை என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிங்களா? ருத்ரவேந்தர் மீண்டும் அச்சமின்றி கேட்டார். அவருடைய கூர்மையான கண்கள் அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் கவனமாக ஆராய்ந்தது. என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. யார் நீ? சுயநினைவுக்கு வந்த சத்யன் மீண்டும் எரிச்சலுடன் கேட்டான். உங்கள் கூட வீணா பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. நான் என்னோட சிஷ்யனை கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களில் யாருக்காவது சாகணும்னு ஆசை இருந்தால் மட்டும் என்னை தடுக்க முயற்சி பண்ணுங்க என்றவர் சந்தனாவின் பக்கம் திரும்பினார். சந்தனா, நான் ஹரிஷோட குரு, வழிகாட்டி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். பயப்படாத, நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றி கொடுக்க முயற்சி பண்ணுறேன். உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் அவனோட தேவை இருக்குது. நீ என்னை நம்பலாம் என்றவர் சந்தனா பதில் பேசக்கூட வாய்ப்பளிக்காமல் அவளுடைய மடியில் இருந்த ஹரிஷை இழுத்தார். பின்பு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பவுடரை எடுத்தவர் முகம், கழுத்து என காயம்பட்ட எல்லா இடங்களிலும் அதை கொட்டினார். உடனே இரத்தப்போக்கு நின்றது. இல்லாவிட்டால் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பே அதிகமான இரத்த இழப்பால் ஹரிஷ் இறந்திருப்பான். ருத்ரவேந்தர் ஹரிஷுக்காக பழிவாங்க நினைத்தாலும் இப்போது அதைவிட முக்கியம் அவனை பாதுகாப்பாக எங்காவது அழைத்துச் செல்வதுதான் என்று முடிவெடுத்தார். தவிர ஹரிஷை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எப்போது வேண்டுமானாலும் பழிவாங்க முடியும் என்றும் அவர் நினைத்தார். சந்தனா எதுவும் பேச முடியாத திகைப்புடன் அவரை பார்க்க ருத்ரவேந்தர் ஹரிஷை தன் கைகளில் தூக்கி கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். உண்மையில் சத்யன் உட்பட அங்கிருந்த யாருக்கும் அவரை தடுக்கும் தைரியம் வரவில்லை. அவருடைய பார்வையும் குரலும் ஆளுமையும் அவர்களுக்கு அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக அவர் அங்கிருந்து வெளியே போன பின்புதான் அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டனர். பின்பு அங்கிருந்த மைக்கை எடுத்த சத்யன், கடைசி நேரத்தில் நடந்த குழப்பத்துக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஹரிஷ் தான் இந்த போட்டியோட வின்னர். ஆனால் அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதுனால
இந்த ஃபைனல் ரவுண்ட் முழுமையாக நடக்கலை. ஸோ இந்த சங்கடத்தை பொறுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் கலைஞ்சு போகலாம் என்று அறிவித்தான். அதை கேட்டு அங்கிருந்த தலைவர்களின் ரியாக்ஷன்கள் மாறியது. இந்த போட்டி உண்மையிலேயே மிக சுவாரஸ்யமாக நடந்தது. அதற்கு முக்கியமான காரணம் ஹரிஷ் தான் என்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. அதே சமயம் இந்த போட்டியில் ஜெயிப்பவர்தான் கேசவனை கொல்ல முடியும். ஆனால் இப்போது சத்யன் சொல்வதை பார்த்தால் அந்த முடிவு நிறுத்தி வைக்கப்படுகிறதா? ஏனென்றால் ஹரிஷ் திரும்பி வருவானா மாட்டானா என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் சத்யன் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவனாக முடிவெடுத்து கூறியதை நினைத்து அவர்கள் முகத்தில் அதிருப்தி வெளிப்படையாக தெரிந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சத்யன்? கைல்விழி இந்த போட்டியில் தோக்கலை. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் இன்னும் நல்லா தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹரிஷ் அவனோட சுயநினைவை இழந்து மயக்கமாயிட்டான். அவனோட குரு மட்டும் வரலைன்னா அவன் கண்டிப்பாக செத்துருப்பான். இந்த போட்டியில் யாராவது ஒருத்தர் இறக்காமல் போட்டி முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படின்னா கைல்வெளி தான் இந்த போட்டியோட வின்னரை அறிவிக்க தகுதியானவ. அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டிருந்த ரேணுபிரியா கைல்வெளிக்காக வாதாடினாள். ஆமாம், ரேணு மேடம் சொல்கிறது சரிதான். சத்யன், நீங்கள் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக மட்டும்தான் நடந்துக்கிறீங்க. நாம் இந்த ஃபைனல் முடிவை பற்றி மற்ற நடுவர்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அறிவிக்கணும். ஹரிஷின் மீது பொறாமை கொண்டிருந்த ஒரு சில ப்ரொஃபஸர்கள் வேகமாக ரேணுபிரியாவிற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்தார்கள். ஹரிஷ், சத்யன் என்ற 2 பேரின் வளர்ச்சியும் பிடிக்காத அவர்கள் இந்த சூழ்நிலையில் ரேணுபிரியாவிற்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் தங்களுடைய வன்மத்தை தீர்த்து கொண்டனர். ஒரு மனுஷன் எப்போவுமே நியாயமாக நடந்துக்கணும் சத்யன். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அந்த ஹரிஷுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணீங்க. இன்னொருவர் வேகமாக குற்றம் சாட்ட, ஆமாம், போட்டி ஒரு முடிவுக்கு வராமல் நின்று போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹரிஷை வின்னரை அறிவிச்சிங்க என்று ஆளாளுக்கு சத்யனை கேள்வி கேட்டனர். அவர்கள் எல்லோரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்த சத்யன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போட்டியை திடீர்னு நிறுத்துகிற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. அவன் கைல்விழியோட எல்லா தாக்குதலையும் திறமையாக சமாளிச்சிட்டு இருந்தான். பட் சடனாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் எதிராளியோட வாளை நோக்கி இழுக்கப்படுறான். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போட்டியை திடீர்னு நிறுத்துகிற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. அவன் கைல்விழியோட எல்லா தாக்குதலையும் திறமையாக சமாளிச்சிட்டு இருந்தான். பட் சடனாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் எதிராளியோட வாளை நோக்கி இழுக்கப்படுறான். அதோட கூர்முனை அவனோட உடம்பை குத்துறதுக்கு முன்னாடியே ஹரிஷோட உடம்புல இருந்து அதிகமான ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஹரிஷோட கழுத்து பகுதியில் தேனி வடிவத்தில் இருக்கிற சின்ன சின்ன காந்த ஸ்பைக்குகள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஸ்பைக்குகளை உற்பத்தி செய்கிற கம்பெனியோட ஓனர் யூனியனில் மெம்பராக இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த மாதிரியான கேவலமான செயலை யார் செஞ்சுருப்பாங்கன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சத்யன் இப்போது பயமின்றி ரேணுபிரியாவை நேரடியாக குற்றம் சாட்டினார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல சத்யன். முதல்ல இந்த மாதிரி ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புறதை நிறுத்துங்க. நான் நல்லதுக்காக போராடுற ஒரு பெரிய அமைப்போட தலைவிங்கிறத மறந்துடாதீங்க. ரேணுபிரியா உறுதியாக அவனை மறுத்தாள். முதல்ல இந்த போட்டியில் உங்களோட கோமாளித்தனமான தலையீடுகள் இல்லாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது. இந்நேரம் போட்டி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். திடீர்னு யாரோ ஒரு மர்மமான ஆசாமி வந்து எங்களை இப்படி மிரட்டிட்டு போயிருக்கவும் மாட்டான். ஆக மொத்தத்தில் இங்கே நடந்த எல்லா குளறுபடிகளுக்கும் முக்கியமான காரணம் நீங்களும் ஹரிஷ் மேலே நீங்கள் காமிச்ச வெறுப்பும் தான். எனக்கு என்னமோ நீங்கள் அவன் மேலே காட்டின வெறுப்பை பார்த்தா அது அவனோட திறமை மேலே உங்களுக்கு இருக்கிற பொறாமையோட வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியனோட மெம்பர்ஸ்க்கு இனிமேல் எங்களோட ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் இல்லை. ஸோ நீங்கள் உடனே எங்கள் காலேஜை விட்டு வெளியே போங்க. சத்யன் உத்தரவிடும் குரலில் கூற அதை கேட்ட அங்கிருந்த தலைவர்களும் முக்கியமான ப்ரொஃபஸர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த போட்டியில் வெற்றி பெற்றது ஹரிஷ் தான் என்று சத்யன் அறிவிக்க ரேணுபிரியாவிற்கும் இன்னும் சிலருக்கும் அந்த முடிவில் சிறிதும் விருப்பமில்லாமல் போனது. ரேணுகா தனது முடிவை கூற முயற்சி செய்ய சத்யன் அவள்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி அவளை வெளியே செல்லச் சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்குள் அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த நதியா, ஹரிஷோட திறமையை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கள் சொசைட்டியில் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையான ஒரு விஷயம் என்று ஹரிஷை தங்களோடு சேர்த்து கொள்ளும் ஆர்வத்தை அனைவர் முன்னிலையிலும் மீண்டும் வெளிப்படுத்தினாள். அங்கிருந்த மற்ற சிலருக்கும் கூட ரேணுபிரியாவைப் போலவே ஹரிஷை வெற்றியாளனாய் அறிவித்ததில் விருப்பமில்லாமல் இருந்தது. ஆனால் நதியாவின் பேச்சை கேட்டதும் யாருமே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சடனாக அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டதை கவனித்த ரேணுபிரியா, நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியாகணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அங்கிருந்து சென்றதை கூட யாரும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. பிறகு மீண்டும் இங்கிருக்கிற யாருக்கெல்லாம் புதுசாக வந்த ஹரிஷோட மென்டார் பற்றி தெரியும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்குமே அவரை பற்றி சரியாக எதுவும் தெரியல. ஆனால் ஹரிஷை எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்கப்புறம் முடிவு ஹரிஷ் தான் என்று தெள்ள தெளிவாக விருப்பத்தை அந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்தாள் நதியா.
பிறகு விழா முடிவதற்கான நன்றியுரை கொடுக்கப்பட்டது. பின் ஒவ்வொரு ஹீலிங் கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்களையும் அந்தந்த கல்லூரியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து சென்று விட்டனர். சந்தனா, ஜீவா, அக்ஷரா, பூஜா, மோனிஷா இவர்களை தவிர வேறு யாரும் ஹரிஷை பற்றி யோசிக்க கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஏனோ அவருடைய நிலைமையை நினைத்து பார்த்த சந்தனாவிற்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் அங்கிருந்து கிளம்பியவள் நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு கூட எதுவும் செய்ய தோன்றவில்லை. சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. என்ன ஆனாலும் ஹரிஷை அவள் பார்த்த நிலையை அவளால் கடக்கவே முடியவில்லை. கண்ணுக்குள் காட்சி அப்படியே இன்னும் நின்று கொண்டிருக்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுது கரைந்தாள். சந்தனா வீட்டிற்கு வந்ததை அறிந்து அவளை தேடி வந்த திலகா, சந்தனா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க, நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே. இப்போ ஹரிஷோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று கேட்க, அட இதுக்கா நீ அழுதுட்டு இருக்க என்று சாதாரணமாக கேட்ட திலகா, அவனுக்கு ஏதாவது ஆனால் சந்தோஷம்னு நினைப்பியா? அதை விட்டுட்டு இப்படி வேலை மெனக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்று ஹரிஷ் நிலைமையை நினைத்து சிறிதும் வருத்தப்படாமல் வெகு சாதாரணமாக கூறிய அம்மாவை வேற்று கிரகவாசி போல பார்த்து வைத்தாள் சந்தனா. பிறகு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஹரிஷ் ஒன்றும் யாரோ ஒருத்தன் கிடையாது. ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட். அவனுக்கு ஏதாவது ஆனால் என்னால் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்கள் எதுக்காக இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க என்று கேட்க, ஆமாம், ஊர்லேயே இல்லாத புருஷன், யாருக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் பாரு. அவனுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு வேற இருக்க. ஒரு வேலைக்கு லாய்க்கில்லாத ஒரு உருப்படாத அவனுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறது கூட வேஸ்ட்டு தான். அவனுக்கு என்ன தெரியும்? சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், உன் கூட சேர்ந்து ஊர் சுத்த தெரியும். வேற எதுக்காவது அவனுக்கு துப்பு இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக செஞ்சுருக்கானா? அப்படிப்பட்டவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் அவன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் மட்டும் இல்லைன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்ல அம்மாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் சந்தனா. அவளது அதிர்ச்சி கலந்த முகத்தை பார்த்த திலகா, இப்போதுக்கு நீ ஷாக் ஆகிற? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன். உன் அழகுக்கும் திறமைக்கும் நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா? போய் அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே வீணாக போச்சு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதோட தலை முழுகிட்டு உனக்கு நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பற்றிலாம் நீ கவலையே படாத, தைரியமா இரு என்று பேசிக்கொண்டே போக தன் அம்மாவின் உண்மை முகத்தை அறிந்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். யாரிடமாவது தன் மனவேதனைகளை பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று நினைத்தவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது திலகாவின் முகம்தான். அதனால் திலகாவை அழைத்தவள் நடந்த அனைத்தையும் கூறினாள். தன் அம்மா தனக்கு ஆறுதல் கூறுவார் என்ற எண்ணத்தில் அவள் இருந்திருக்க ஹரிஷின் நிலைமையை பற்றி அறிந்தவுடன் துள்ளி குதிக்காததுதான் குறை. திலகா அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருந்தாள். அதிலும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று அவசரமாக வேண்டுதல் கூட வைத்திருந்தார் அவர். இன்று மட்டுமல்ல, ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவர் இப்படித்தான். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த அளவிற்கு அவன் மீது வெறுப்பை வைத்திருப்பார் என்பது சந்தனாவிற்கே தெரியாத ஒன்று. எப்படியாவது ஹரிஷையும் அவளையும் பிரித்து அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பல முறை திலகா முயற்சி செய்து விட்டார். ஆனால் என்ன ஆனாலும், உலகமே தலைகளாய் மாறினாலும் ஹரிஷை விட்டு வரமாட்டேன் என்று சந்தனா பிடிவாதமாய் இருக்கும் காரணத்தினால்தான் இதுவரை அவரால் தான் போட்ட இந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது ஹரிஷ் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் தான் நினைத்தது போல சந்தனாவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்று நினைக்கும் பொழுதே பூரித்து போனார் திலகா. அம்மா பேசுவதில் அதீத கோபம் வந்தாலும் இப்போது அவரை எதிர்த்து பேசி சண்டையிடும் நிலையில் சந்தனா இல்லை. அதனால், ஹரிஷுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஆனா இன்னொரு கல்யாணத்தை பற்றிலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். காலம் முழுக்க அவரோட மனைவியாக இப்படியே இருந்துருவேன். என் வாழ்க்கையில் ஹரிஷை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்று அந்த நிலையில் கூட தன் மனதில் அவன் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் என்பதை திலகாவிற்கு உணர்த்த விரும்பினாள். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த திலகா, ஐயோ, விட்டா மொத்தமாக மண்ணள்ளி போட்டுருவா போலையே என்று மனதிற்குள் பதறிவிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உன் வயசு என்ன? நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு காலம் முழுக்க அவனை நினச்சிக்கிட்டே இருந்துருவேன்னு சொல்கிற. யோசிச்சு பேசு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதை எப்படி சரியாக அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாவே போதும். அவன் அப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, அவன் மேலே இந்த அளவுக்கு நீ கண்மூடித்தனமாக பாசம் வச்சுருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்று சொன்ன திலகா மீண்டும் அவளிடம் வந்து, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, அடுத்த நிமிஷமே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டதை போட்டு யோசிச்சு குழப்பிக்காம தைரியமாரு, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கொஞ்சம் கூட அவள் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கும் அவள் வைத்திருக்கும் காதலுக்கும் மரியாதை கொடுக்காமல் பேசினார் திலகா.
கண்களை உருட்டி அம்மாவை பார்த்த சந்தனாவிற்கு என்ன பேசி அவருக்கு தன் நிலையை புரிய வைப்பது என்று ஒன்றும் புரியவில்லை. அவள் அமைதியாகவே இருக்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி என்ன 50 வருஷம் ஆயிடுச்சா? இல்லை உனக்கு தான் குழந்தை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாரு என்று நிறுத்தாமல் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போன திலகாவுக்கு எப்போது இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து மகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்ற ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதற்கு மேல் பேசி அந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்த விரும்பாத சந்தனா, போதுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமுக்கு போங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் என்ற அந்த பேச்சை அத்துடன் கத்தரித்து விட முயன்றாள். நான் மட்டுமா டயர்டாக இருக்கேன்? நீயும் தான் டயர்டாக இருக்க, நீயும் ரூமில் போய் தூங்கு. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அவனை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, போய் தூங்கு என்று அவளை அறைக்கு அனுப்ப பார்க்க சந்தனாவுக்கு அந்த சோஃபாவை விட்டு எழுந்து செல்ல மனமே இல்லை. ஒருவேளை ஹரிஷ் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவன் இங்குதானே வருவான், அவனை பார்க்க வேண்டுமே என்று ஏதேதோ யோசித்தவள் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்க முடிவு செய்திருந்தாள். எப்படியும் இதை சொன்னால் அதற்கும் அம்மா ஏதாவது சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துவார் என்று நினைத்தவளுக்கு தனது மனதில் இருக்கும் காரணத்தை சொல்லக்கூட தோன்றவில்லை. ஹரிஷ் நிலைமை அப்பட்டமாக தெரிந்தாலும் நிச்சயமாக அவனுக்கு எதுவும் ஆகாது. மீண்டும் தன்னை தேடி தன்னிடம் வந்து விடுவான், தன் பழைய ஹரிஷாக தன்னோடு இருப்பான் என்று தனக்குத்தானே ஏதேதோ சொல்லிக்கொண்டவள் ஆழமாக அதை மட்டுமே நம்பினாள். ஒரு நொடி கூட அவள் அம்மா கூறுவது போல் ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு வரவே இல்லை. அந்த அளவிற்கு தன் மனதை திடப்படுத்தி வைத்திருந்தாள். அவள் இந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் இருப்பதற்கு ருத்ரவேந்தரும் இன்னொரு காரணம். அங்கிருந்த அனைவரும் ஹரிஷை பார்த்து அவன் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்று நினைத்த பொழுது கூட அவனது காயங்கள் அனைத்தையும் சில நொடிகளிலேயே தன்னால் முடிந்தவரை சரி செய்து தன்னோடு அவனை அழைத்துச் சென்ற விதம் இன்னும் அவள் கண்முன் அப்படியே இருந்தது. நிச்சயம் அவர் அவனை சரி செய்து மீண்டும் தன்னிடம் அழைத்து வந்து விடுவார் என்று அதை வைத்துதான் நம்பிக்கொண்டிருக்கிறாள். அவள் வாயை திறந்து கூறவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஹரிஷ் திரும்பி வருவான் என்பதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறாள் என்று புரிந்து கொண்ட திலகா, இங்கே பார் சந்தனா, நீ ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஒழுங்கா ரூமுக்கு போ. அவன் திரும்ப வருவான்னு நம்பி இங்கேயே உட்காந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை பற்றி யோசிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, இதுக்கு மேல் அவனை பற்றி நினைக்க கூட செய்யாத என்று ஹரிஷ் பற்றிய எண்ணத்தை முழுவதுமாக ஆசிட் ஊற்றி அவள் மனதில் இருந்து நீக்க வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டார் திலகா. அதற்கு மேல் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் திரும்பி பார்த்து அவரை முறைத்த சந்தனா, போதுமா, நிறுத்துங்க. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஹரிஷ் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன உங்களோட பரம எதிரியா? அவன் செத்து போன கூட பரவாயில்லன்னு பேசுகிற அளவுக்கு அவன் உங்களுக்கு என்ன பண்ணான்? நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, அவங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, அவளை ஏன் அவங்ககிட்ட சரியான வேலை கூட இல்லை. ஆனால் இத்தனை வருஷத்தில் அவன் எப்போவாவது உங்களை மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்கானா? இல்லை உங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருப்பானா? அவனோட சொந்த அம்மா மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான். நம்ம 2 பேரையும் அவனால் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை பற்றி எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? சத்தியமாக உங்கள் மனசுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ வன்மை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பெத்த பொண்ணு என்னோட வாழ்க்கையும் தான் இதில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா என்று தன் மனதில் இருக்கும் அனைத்து ஆதங்கத்தையும் வெளியில் கொட்டினாள் சந்தனா. நீ என்னதான் மூச்சு விடாமல் பேசினாலும் அதை நான் கண்டுக்கவே போகிறதில்ல என்பது போல அவளை வெகு சாதாரணமாய் பார்த்து வைத்த திலகா, அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதுமே, பக்கம் பக்கமாக பேசுறதுக்கு ரெடியாகி வந்துடுவேன். என்னமோ என்ன பண்ணான்னு கேட்குற? அவனால் நான் எத்தனை பேர் முன்னாடி எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? மாப்பிள்ளைன்னு பேருக்கு சொன்னால் பத்தாது, இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதான் அதிகம். அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சுருந்ததே பெரிய விஷயம். இதை நம்ம பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றிலாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாகி திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.